அதிமுகவில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினர் விவகாரம் தொடர்பாக சில சீனியர்கள் எடப்பாடி மீது அதிருப்தியில் இருந்து வருவதாக அதிமுகவில் பரபரப்பாக பேச்சுக்கள் வருகின்றன. இது ஒருபுறம் இருக்க, பாஜக கூட்டணி வேண்டும் என்றும் பாஜக கூட்டணி முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் இரு குழுக்கள் உருவாகி இருப்பது எடப்பாடிக்கு கூடுதல் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா இருந்தபோது இராணுவ கட்டுப்பாட்டோடு இயங்கும் இயக்கம் என பெயர் பெற்ற அதிமுக தற்போது பரிதாபகரமான நிலையில் இருக்கிறது. ஜெயலலிதா மறைந்த பிறகு முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்யவே அரும்பாடுபட்டிருக்கிறார். சீனியர்கள் பிரச்சனை, சசிகலாவின் நெருக்கடி, ஓ பன்னீர்செல்வத்தின் குடைச்சல் என தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருந்து வந்தது. அப்போதைய மத்திய அரசும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான அமைச்சர்கள் வீடுகளில் ரெய்டு நடவடிக்கைகளை எடுத்து கூடுதல் தொல்லையும் கொடுத்தது. இருந்தபோதும் எப்படியோ 4 ஆண்டுகள் சமாளித்து ஆட்சியை நிறைவு செய்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி என்பது எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்ததுதான். இந்த நிலையில் கட்சியை எப்படியாவது முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என நினைத்து ஒற்றை தலைமை கோரிக்கையை முன்வைத்தார். அவருக்கு ஆதரவாக பல அமைச்சர்கள் திரண்ட நிலையில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட சிலர் பிரச்சனை செய்தனர். தொடர்ந்து பொதுக்குழுவில் கலவரம், நீதிமன்ற வழக்கு என பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆனார். இந்த நிலையிலோ எடப்பாடி பழனிசாமி சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் அவருக்கு தோல்விதான் மிஞ்சியது. இதனால் கட்சிக்குள்ளேயே எடப்பாடி ஆதரவு அணி, எதிர்ப்பு அணி என இரு அணிகள் உருவானது. இதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு பிரச்சனையாக பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என சில அமைச்சர்களும், கூட்டணியே வேண்டாம் என சிலரும் கூறி வந்துள்ளனர். குறிப்பாக ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் பாஜக கூட்டணியே வேண்டாம் என கூறி வந்தனர். இதையெல்லாம் மீறி 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து அதிமுக தேர்தலை சந்திக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். இதனால் ஜெயக்குமார், வளர்மதி உள்ளிட்ட மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, மாநிலங்களவை தேர்தலும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 ஆண்டு மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகளையும் எதிர்ப்பில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்களையும் சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் மேலும் 2019 மக்களவைத் தேர்தலில் தோல்வி, 2021 சட்டமன்ற தேர்தலும் தோல்வியடைந்த நிலையில் 2026 தேர்தலிலும் தோல்வியை சந்தித்தால் நீங்களாகவே தலைமை பதவியை விட்டு விலகி விடுவது நல்லது என கடந்த முறை நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சென்னை பகுதியைச் சேர்ந்த ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர் எடப்பாடியை நேருக்கு நேர் கேள்வி கேட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திலும் அவர் இதே கருத்தை தான் முன்வைத்திருக்கிறாராம். மேலும் அது மட்டுமில்லாமல் எம்பி பதவியை எதிர்பார்த்து வந்த முன்னாள் அமைச்சர்களான ஜெயக்குமார், செம்மலை மற்றும் கோகுல இந்திரா உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்த அதிமுகவே வேண்டாம் என்று அவர்கள் அந்த அதிருப்தியில் முடிவெடுத்துள்ளதாகவும், விரைவில் ராஜினாமா கடிதத்தை எடப்பாடி மூஞ்சில் விட்டெறிஞ்சுவிட்டு அதிமுகவிலிருந்தே இந்த மூவரும் விலக முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலால் எடப்பாடி பழனிசாமி பேரதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.